இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லோ கலர் ரோஸ் பிளான்ட்டுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஏன்னா பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எரு கொடுக்கணும். இந்த செடிக்கு வந்து நான் எருவே கொடுக்கல, அதுக்காக நம்ம எரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த பிளான்ட் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. 2 ரோஸு அப்படியெல்லாம் நான் ஒன்றா பக்கத்தில் இருக்கிறப்பல வீடியோ பண்ணியிருப்பேன், பூத்திருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடி வந்து சின்ன செடியாக இருந்தாலும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. நான் கட் பண்ணி விடுறேன். ஆனால் எருவெல்லாம் நான் கொடுக்கல, இப்போ தான் கொஞ்சம் எருவெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. எதுக்காக நான் ரொம்ப எரு இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கலன்னா, பக்கத்துலலாம் ரொம்ப சாமந்தி கண்ணெல்லாம் வச்சுருக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே வச்சா தான் சீக்கிரமாக வேர் பிடிக்குது சொல்லிட்டு நான் டெய்லி வந்து இதுக்குள்ளெல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், ஒயிட் கலர் சாமந்தி வந்து வேர் பிடிச்சி வளருது பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நம்ம எரு கொடுக்க முடியாது அதிகமாக, அதுக்கு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் அப்பப்போ புது கன்று வச்சிடுற போல் ஆயிடுது. அந்த டைமில் நம்ம வந்து எரு கொடுத்தா இந்த செடிக்கு பாதிப்பாகும், இந்த சின்ன சின்ன கண்ணுங்களுக்கெல்லாம். ஏன்னா அதிகமாக எரு கொடுக்குறோம் ரோஜா செடிக்கு, அதுக்கு சொல்கிறேன். இது போல் பக்கத்தில் கீழே நெல்லி அந்த கிளைங்களாம் செடிங்களாம் இருந்தால் எடுத்துடணும். இப்போ நான் சீக்கிரமாக எடுத்துருவேன் இந்த கண்ணுங்களாம், அப்போ தான் நம்ம எரு போட முடியும் சொல்லிட்டு. இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, பக்கத்தில் சில கண்ணுங்கள்லாம் வைக்கும்போது எருவெலாம் போட முடியாது, 1 2 தான் வச்சுக்கணும். கொஞ்சம் இந்த மண்ணில் வந்து அதிகமாகவே நான் வச்சுட்டேன், அதனால் லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாமந்தி கண்ணெல்லாம் வச்சுருக்கேன். பூலாம் காஞ்சி போது சும்மா எடுத்துடலாம், கிளை காஞ்சிட்டு இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். நான் அப்படியே தான் எரு கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம எரு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நுனி வந்து கிளை கட் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து நல்லது பிளான்ட்டுக்கு. எப்போவுமே எரு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நுனி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய தளிர் வரும், அதுக்காக சொல்கிறேன் நான். பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்குது இந்த குச்சிங்கெல்லாம். ஆனாலும் பூக்கள் இங்கே மொட்டு விட்டுடுது, அது போல் தளிர் வந்துடுது சொல்லிட்டு நான் அப்படியே கட் பண்ணாமே இருந்தேன். பார்க்குறதுக்கு இது சின்ன செடி போல் தான் இருக்கும், பார்த்தா நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதிகமாக கட் பண்ணால் அதிகமாக இங்கெல்லாம் தளிர் போடும், அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிடலான்னு இருக்கேன் கிளை. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணால் திக்கான இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம்னா திக்கான பிரான்ச்சஸ் போடும், அதுக்காக சொல்கிறேன் நான். லீஃப் அதிகமாக நம்ம கட் பண்ணிடக்கூடாது, லீஃப் இருக்கணும். ரோஸ் பிளான்ட் வந்து உணவெடுக்க நம்ம மொத்தமாக சேர்த்து இலையெல்லாம் எடுத்துடக்கூடாது. இந்த லீஃப்லாம் பாருங்கள், லைட்டாக சுருங்கினா போல் இருந்ததுன்னா லீஃபு நீங்கள் வந்து மோர் ஸ்ப்ரே பண்ணலாம், வெங்காயத்தோல் தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா சாயலுக்குள்ளே ஊற்றிடலாம். இல்லைன்னா ஒரு பிஞ்சு சுண்ணாம்பு எடுத்து தண்ணியில் கலந்து 1 கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக ரொம்ப ஒரு சிட்டிக்கை எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து கூட, நீங்கள் 6 லிட்டர் தண்ணியில் 1 சிட்டிக்கை சுண்ணாம்பு கலந்துட்டு 1 கிளாஸ் செடி கொடுத்துடலாம். அப்போ அந்த இலையில் வந்து சுருக்கம்லாம் வராது, நல்லா வளரும். இந்த செடிக்கு வந்து நான் எருவே போடல, அதனால் கொஞ்சம் போல் இது போட்டுடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு போட்டு. இதில் வந்து நிறைய செடி இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்போ செடி இருக்கிறதுனால கொஞ்சம் சைடாக தான் நம்ம போடணும். சப்போஸ் நீங்கள் இது போல் வச்சுருந்தீங்கன்னா இது போல் போட்டுக்குங்க. சைடுக்காக எரு வந்து தண்டைக்கிட்ட போடக்கூடாது, எப்படி நம்ம சைடில் தான் எங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் எரு போட்டுக்கலாம், அப்படி நான் சொல்கிறது. ஏன்னா கண்ணெல்லாம் நம்ம வச்சுருப்போம் சில டைமில் பதியத்துக்கு, இது போல் அந்த செடிக்கெல்லாம் நீங்கள் எப்படி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. லைட்டாக வந்து சாயில் நல்லா கொத்தி விடணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இப்போ நான் கொடுக்குற எரு கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த தளிர் முட்டைலாம் வர்றது நாங்கள் வீடியோ பண்ணுறேன். இந்த எல்லோ கலர் கூட அடிக்கடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன், பூவெல்லாம் அழகாக பூக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ சின்ன தொட்டி இது, எந்த அளவு கொடுக்குறதுன்னா, கொடுக்காத ஒரு எரு கொடுக்கும்போது நீங்கள் வந்து 2 ஸ்பூன் மண்புழு எருவு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மண்புழு எருவு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் சைட்லலாம் இப்படி நல்லா கொத்தி விட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா நம்ம தண்ணி விடும்போது கூட சாயலுக்குள்ளே கலந்துரும். கூட போட்டுட்டு நல்லா இது போல் கலந்துக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வேப்பமண்ணாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மண்புழு எரு போடணும். ரொம்ப நாளாக கொடுக்காததுனால இது நான் வந்து இப்படியே சேர்ந்தா போல் தான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கம் நான் வந்து மண்புழு எரு கொடுக்குறேன். அதாவது கொடுக்கும்போது மண்புழு எருவு சின்ன பாட்டு இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் கொடுக்குறேன். ரொம்பலாம் போடக்கூடாது, ரொம்ப போட்டால் கருகிடும் பிளான்ட்டு. ஏன்னா இப்போ வெயில் வர வந்துடுச்சு, அதுக்கு சொல்கிறேன் நான். மண்புழு எரு வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். 1 பிடி 2 பிடி அளவுக்கு போட்டுக்கலாம், எதுவும் செய்யாது. இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தொட்டி, அதனால வந்து 2 பிடி அளவு கூட போட்டுக்கலாம்.
ரொம்ப குட்டி குட்டி பாட்டு வச்சுருந்தீங்க, இப்போ சாமந்தி செடியெல்லாம் நம்ம வாங்குறோமே, அந்த பாட்டுங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூனு அப்படி போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனில். ஆனால் நீங்கள் வந்து இது போல் நம்ம பிரான்ச்செல்லாம் கட் பண்ண இடத்துலலாம் மஞ்சள் தேய்ச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லோ ரோஸு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.